நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். உங்கள் நலம் விரும்பி கிருஷ் பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசியின் காரகத்துவங்கள். துலா ராசியுடைய காரகத்துவங்களில் துலா ராசி வீட்டுடைய அதிபதி சுக்கிர பகவான். அப்போ அந்த துலா ராசியில் நீச்சம் பெறக்கூடிய கிரகமானது சூரிய பகவான், உச்சம் பெறக்கூடிய கிரகம் சனி பகவான். துலா ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை 3ஆம் பாதம், சித்திரை 4ஆம் பாதம், சுவாதி 1, 2, 3, 4 பாதங்களும், விசாகம் 1, 2, 3 பாதங்களும் அடங்கும். அப்போ இந்த நட்சத்திரங்களையும் இங்கு உள்ள ராசியினுடைய அதிபதியுடைய கிரக அமைப்பையும் வைத்துக்கொண்டு இந்த துலா ராசிக்கு நாம் பலன் எடுக்க வேண்டும். அப்போ இந்த துலா ராசி ஆண் பெண் இருவர்கள் இணைக்கும் இடம். அப்போ துலா ராசி ஒரு ஒரு இடத்துடைய எல்லை பகுதியை குறிக்கும். ஒரு நாட்டுடையவோ ஒரு மாவட்டத்துடைய எல்லை பகுதிகளை குறிக்கக்கூடிய இடம். தெராசு, இதனுடைய சின்னம் தெராசு. தெராசு என்றாலே சமப்படுத்துதல், சமமாக செய்வதல் என்று அர்த்தம். அப்போது அறிமுகம் செய்வதும் அர்த்தம். பார்த்தல், அறிதல், கூச்சம். அப்போது துளாராசிக்கு கடைவீதி என்ற ஒரு அமைப்பு இருக்குது. இந்த இடத்துல கடைகள் அதிகம் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லணும். மையப்பகுதி 7ஆம் இடம், காலபுருஷனுக்கு 7ஆம் இடமான துளாராசி. அப்போ கிஃப்ட் கார்னர், கிஃப்ட் கொடுக்கக்கூடிய இடம். ஒரு கிஃப்ட் அன்பளிப்பு கொடுக்கக்கூடிய, அன்பளிப்பு என்று சொல்வது ஒரு பூக்கடை, அதை அந்த இடத்தை குறிக்கக்கூடியது. சொட்டு நீர் பாசனம், சொட்டு நீர் பாசனத்தை இந்த இடம் குறிக்கும். தொழிலுக்கான அமைப்பை குறிக்கிறது, வியாபார தன்மையை குறிக்கிறது. அப்போது இங்கே ஒரு ஆற்றுப்படுகைகளில் அமைப்புகளை கொடுக்குது. நரசிம்மர் வீடு, இரண்யா சொல்லக்கூடிய நரசிம்ம பெருமாள் தான் இரண்யனை 2 வயிற்றை கிழித்து அவர் வதம் செய்ததால் இந்த இடத்த நரசிம்மர் வீடுன்னு சொல்கிறோம். அப்போ கடைகளுக்கு அருகில் இருக்கும் குடியிருப்பு மனைகள். அப்போது இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு 2 திருமணம் உள்ள அமைப்பு கிடைக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும். மூத்தவர்கள், சித்தப்பா இவர்கள் பெரிய அளவில் பரிமளிக்க முடியாது. இப்போ இந்த இடத்துல ஆபரண விரயங்கள் ஆகக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும். தந்தைக்கு மருத்துவ செலவுகளையும் குறிக்கும். பொடுகு முடி சார்ந்த இடம் இந்த துளாராசி இடம். அப்போ தலையில் வெட்டுக்காயம், தலையில் அடிபடுவது இந்த தான். இப்போது துளாராசிக்கு நம்ம பார்த்து அத்தனை காரத்துவம் துளாராசிக்கு. இப்போது துளாராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களான சுவாதி நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா காணாமல் போனவர்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கும். துர்ச்சம்பவங்கள், மரணங்கள் நடைவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். முன்னோர்களுக்கு திதிதர்ப்பணம் சரியாக செய்யாமல் இருப்பார்கள். அப்போ இவங்க குடும்பத்தில் சாமியாடி குறி சொன்னவர்களோ, பூஜை செய்தவர்களோ, ஒரு ஜோதிடர்களோ இவர்கள் குடும்பத்தில் இருப்பார்கள். அதுபோக வெளிநாட்டில் ஒருவர் இருக்கக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும். அரசு சார்ந்த தொடர்புகள் எல்லாமே கொடுக்கும் சுவாதி நட்சத்திரத்துக்கு. இதே விசாக நட்சத்திரமாக இருந்தால், துளாராசி விசாக நட்சத்திரமாக இருக்கும்போது இரட்டை தன்மை, இரட்டை பிறவி, திடீர் மரணத்தை கொடுக்கும். மருத்துவ குணத்தையும் கொடுக்கும். சொந்தத்தில் தொழில் செய்யுங்கின்ற ஆசையை கொடுக்கும். அவர் சொந்தத்தில் தொழில் செய்வதற்காக அவர் அதிகமான முயற்சியை செய்வார். குழந்தை இல்லாதவர்கள், 2 திருமணம் முடித்தவர்கள் இவர்கள் குடும்பத்தில் உண்டு. அப்போ இவங்க வம்சாவளியில் யாராவது மத்திய அரசு பணிகளுக்கு உள்ளவர்கள் இருப்பார்கள்.
அரசு சார்ந்த தொடர்புகள் இவங்க குடும்பத்தில் உண்டு. அப்போது துளாராசியினுடைய காரகத்துவங்கள் பார்க்கும்போது இவர்களுடைய வம்சாவளியில் நிறைய நல்ல விஷயங்களை செய்திருப்பாங்க அப்படிங்கிறத குறிக்குது. ஒரு விஷயத்தை துளாராசி காலபுருஷனுக்கு 7ஆம் வீடு. அப்போது வரக்கூடிய கலத்தரத்தை சொல்லக்கூடிய வீடு, மனைவி அமையக்கூடிய இடத்தை குறிக்கக்கூடிய இடம். இந்த இடத்தின் மூலமாக தான் நம்ம திருமண பொருத்தத்துக்கு 7ஆம் பாவம் எப்படி இருக்கின்றது, 7ஆம் அதிபதி எப்படி இருக்கின்றார் என்றெல்லாம் நாம் காரகத்துவங்களை வைத்து நம்ம பார்க்கும்போது இந்த 7ஆம் இடத்தில் உள்ள கிரகங்களையும் அந்த ராசியையும் அந்த ராசி காரகத்தையும் கிரக காரகத்துவத்தையும் வைத்து கொண்டு பாவ காரகத்துவத்தை வைத்து மட்டுமே தான் நாம் பலன் சொல்ல முடியும். அப்போது நமக்கு காரக பாவகங்கள், நட்சத்திர காரகம், ராசி காரகத்துவம், பாவகாரகத்துவம், ஒரு கிரக காரகத்துவம் இவை அனைத்தும் தெரிந்தால்தான் நம் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது மிக துல்லியமான பலன் சொல்ல முடியும். இனி வரும் காலங்களில் நாம் நிறைய இருக்கும் ராசிகளுடைய காரகத்துவங்களை எல்லாம் நாம் பார்ப்போம். அதற்கு உங்களிடமிருந்து நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அபிமான, உங்கள் நலம் விரும்பி கிருஷ்.